நாள் சவுக்கடி பீச்சில் நீச்சல் போட்டி நடந்து கொண்டிருக்கு. போட்டி தொடங்க ரெடி ஆகிட்டு இப்படியே போனோம்னா இங்கே போவோம்னா பொன்னாலைக்கு போவோம். ரெண்டாம் இடம் தான். எத்தனை 40 வயதுக்கு மேற்பட்டவை. நேவி ஆர்மி பாதுகாப்பு எல்லாம் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் யாழ்ப்பாணத்தில் சுள்ளிவிரம் என்ற பகுதியில் சுள்ளிவிரம் சவுக்கடி கடற்கரை. இன்றைக்கு பிரம்மாண்டமா நீச்சல் போட்டி நடந்து கொண்டிருக்கு. பாருங்க, நிறைய போட்ல கூறாக்கள் எல்லாம் சேர்ந்து நடந்து கொண்டிருக்கு. அங்கே ஏற்கனவே ஆக்கள் நீந்தி வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் வேற லேட் ஆயிட்டு ஆனாலும் ஆக்களோட கதைக்க போறோம். இப்போ என்னடா இங்க போட்ல இருந்து பாக்குறதுக்கு யார் முதலாம் இடம் பெருகினோம் அதை பாக்குறதுக்கு ஆக்கள் படகுல போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதுல போயிருக்கலாம் தான் மறந்தாச்சு. பாருங்க, ஊராக்கள் எல்லாரும் நிற்கணும். எங்கே கப்பல் போயிட்டு தான்டா, போட் படகு போட்டு தான்டா. இந்த இங்கே போய் நிற்கணும் படகுல ஆக்கள். இனி நீந்தி பெற போயினோம். அதை மேற்பார்வையாளர் செய்கிறதுக்கு இங்கே இதில் நிற்கணும் கொஞ்சம் பேர். நிகழ்ச்சி நடக்க தொடங்கிட்டு இங்கே பாருங்க, போட்டுகள்லேருந்து நீந்தி கொண்டு வரையின மக்கள். என்னடா வளமையாக நேரத்துக்கு வரனாங்க போட்டில் போய் கடலுக்குள்ளே வீடியோ எடுக்கிறனாங்க. இன்றைக்கு மிஸ் பண்ணிட்டு நான் அங்கே இருந்து யாரும் எடுப்பினோம். அவர்கிட்ட கேட்டு போடுவோம். ட்ரிங்க்ஸ் கொடுக்கணுமா? இலக்கை நோக்கி வீரர்கள் நீந்தி கொண்டிருக்கின்றனர். வணக்கம் அண்ணா, என்ன மாதிரி நிகழ்ச்சி நடந்துருக்கு சொல்லுங்க. சுழிரமேற்கு கிளமகள் விளையாட்டு கழகத்தின் வருடப்பிறப்பு விளையாட்டு போட்டி விவசாயம் நடைபெறுகின்றது. 3 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 2வது நாள் சவுக்கடி பீச்சில் நீச்சல் போட்டி நடந்து கொண்டிருக்கு. பெருந்திரவான மக்கள் பார்வையாளராக கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பகுதி கிராம உத்தியோகத்தர் ராஜ்கண்ணா, கடத்தல் பரிசோதகர் அவர்கள் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் சமூக மட்ட அமைப்புகள் அனைவரும் கலந்து கொண்டு நல்ல வடிவாக சிறப்பாக இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு நாளில் வருஷம் ஒவ்வொரு நாளும் இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாள் இந்த நிகழ்வை நாங்கள் வடிவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னும் அதனைத் தொடர்ந்து வருடப்பிறப்பண்டு கலை நிகழ்வும் கௌரவிப்பு நடைபெறும். அதில் பிரதம விருந்தினராக கௌரவ வடக்கு மாகாண ஆளுநர் நாலிங்க வீதனாயா அவர்களும் இன்னும் பல விருந்தினரும் கலந்து கொண்டு இதற்கான பரிசுகளையும் மாணவருக்கான கௌரவிப்பையும் வழங்க இருக்கின்றார்கள். நன்றி. இதுக்கு பிறகு இன்னும் என்ன நடக்க போகுது? இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு, ஓட்ட போட்டி. இனி இப்போ அங்கே தாச்சி போட்டி இருக்குது, பின்னேரம் உரியடி இருக்குது. அப்படி தொடர்ந்து செவ்வாய் வரையும் நிகழ்வு நடந்து கொண்டு. சரி, நன்றி. உங்களோட பேர் விவரங்களை சொல்லல. நீங்க என்ன மாதிரி கிராமத்தில் கிளம்புகள் விளையாட்டு கழகத்தில் ஒரு உறுப்பினராக இருக்குது. அதனிடம் இலவச கலைநிலையத்தில் உபத்தலைவராக இருக்குது. இப்போ வந்து போட் கிட்ட வந்துடுது. ஆக்கள் நீந்தி கொண்டு வாரது அங்கே அணிக்கினோம். படகுல ஆக்கள் எல்லாம் வரையினோம். ஆனால் நீந்திராக்கள் வரையில போய் பார்க்க போகிறோம். அவ வந்து போட்டி நடந்து கொண்டு இருக்குது. இன்னும் போன முறை முதல் முறை, எல்லா முறையும் முதல் முறை, 4ஆம் முறை. இது எந்த பேட்ச் உங்கள்கிட்ட? என்ன 40 வயதுக்கு அவர் 40 வயதுக்கு மேலே. நீங்கள் முதலாம் இடமோ? சந்தோஷம், வாழ்த்துக்கள். அப்போ என்ன பரிசு என்ன இருக்கு? 1.5 கிலோமீட்டர். எவ்வளோ நேரம் எடுத்து இருக்கு உங்களுக்கு? எத்தனை பேர் பங்கு பெறினவன்? இது எத்தனை 2026 நடக்குது என்ன போட்டி? சரி, என்ன மற்ற எத்தனை பேச்சு இல்லாமல் நடந்தது? 2 தானோ? 40 வயதும் இதுமோ? இந்த முறை எத்தனை ஆகுது? இந்த முறை 2ஆம் இடம் தான். எத்தனை? 40 வயதுக்கு மேற்பட்டவை. ஓகே. போன முறைக்கு முதல் முறை நான் வந்தேன். 3ஆம் இடம். போன முறை வர முடியல. போன முறை 1ஆம் இடம். நீங்களா? ஒரு 2ஆம் இடம். எல்லாம் பிரச்சனை இல்லை. அதில் சரி. என்ன எத்தனையாவது வந்து நீங்கள்? நான் 5ஆவது. நீந்தி முடிச்சதே பெரிய விஷயம் தானே. 61 வயது. பார்க்க தெரியல. நான் தான் டை எதை அடிச்சிருக்கிறாரோ? டை எதை அடிச்சிருக்கிறீங்க? டை அடிச்சானா இல்லை, முன்ன முளம்படியானா இருக்கும். டை அடிக்க. சரி, என்ன சரி. போன வருஷம் பங்கு பெரிய. போன வருஷம் கொஞ்சம் கை மூட்டுகள் எல்லாம் வீக்க மூட்டுவா. அதுக்கு முதல் 4ஆகும். நான் அதுக்கு வந்தேன். கேக்கு. அப்போ இதுக்கு அப்புறம் என்ன நிகழ்ச்சிகள் இருக்கு? இது ஓட்டங்கள், மரதன் ஓட்டங்கள் எல்லாத்திலும் சேர பண்ணிக்கிறதா? நீங்கள் அதுக்கு போடுறீங்களோ? ஓடி நான் அதுக்கு முதல் ஓடினேன். சரி சரி. நீங்கள் எத்தனை வந்த? நீங்கள் 2ஆவது. என்ன முதலாவது என் தெரியல. நீந்த முடியாமல் போச்சு. ஏன் முடியல? அது இந்த வெள்ளம் கூடி விடுது, அதால் நீந்த முடியல. சரி சரி. போன முறையும் பங்கு பெறீங்களே? போன முறை நான் போகல, வேலை இருந்தது. ஓகே. இந்த முறை வேலை இல்லை. அதுக்கு மேலே 2 முறை வந்தான். இந்த முறை 2ஆம் இடம் வந்தான். பிரச்சனை இல்லை. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அப்போ நீங்கள் எத்தனாவது வந்திருக்கிறீங்களா? உங்களோட பேர்? ஓகே ஓகே. நீங்கள் தொழில் செய்கிறதுல அனுபவமாக இருக்குமே, நீச்சல் பிரச்சனை இல்லைன்னு. இப்போ நாங்களாம் நீந்த இல்லாத. சரி, என்ன சரி, சந்தோஷம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி சுகம்? நல்ல சுகமாக இருக்கும். கலைவாழ் விளையாட்டு கழகம் நடத்துகின்ற சவுக்கடித்துறையில் நீச்சல் போட்டி நடந்து முடிஞ்சு. எவ்வளோ தூரம் நீந்தி நீங்கள்? 2 கிலோமீட்டர் தூரம் போட்டி வச்சு 6ஆம் இடம் ஏதோ வந்திருக்கணும். போன முறைக்கு முதல் முறை வந்த நாங்கள் முன்னுக்கு வந்தீங்க. அது நான் வந்தேன் தான் தெரியாது. கொலஸ்ட்ரால்
நீங்கள் எப்படி வேலை செய்கிற ஆளுக்கே கொலஸ்ட்ரால்னா நாங்கள் என்ன செய்யறது? அது என்ன செய்கிறது, நாங்கள் நீச்சல் போட்டி முதல் வன்னி மண்தானங்களை வளர்த்தது. வன்னிலேருந்து நாங்கள் வளர்ந்தாங்க நீச்சல். இப்போ கடப்பு யாரும் எங்களுக்கு நீச்சல் ஆரம்பிச்சது சந்தோம். இப்போ அவங்க அந்த நேரத்தில் நாங்கள் படகத்தான் மணந்தாங்க. இங்கே இப்போ வந்து தான் எல்லாம் நோய்களும் அப்படி சாப்பாடு பிரச்சனால நோய்கள் வருது. பிரச்சனை நாங்கள் குழந்தை செய்வோம். சரி என்ன சார். இப்போ நாங்கள் இந்த பக்கம் தான் போகணும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர். அதில் ஒரு முனை ஒன்று இருக்குது. அதில் தான் இப்போ ஓட்ட போட்டி எல்லாம் நடக்க போகுது. போய் பார்க்க போகிறோம். இப்போ தான் இந்த ஓட்ட போட்டி எல்லாம் முடிவடைஞ்சு ஆக்கள் வரையினோம். இப்போ நாங்கள் இப்படியே போகிற இடத்தை பாருங்க. இங்கேருந்து இதில் இருந்தோண்டு ஆக்கள் போய்கொண்டிருக்கணும். இந்த கரையால் ஆக்கள் நடந்து போய்கொண்டிருக்கணும். இந்த பாருங்க, இந்த முனையும் தாண்டி தான் போகணும். இப்போ நாங்கள் போகிற இடம் சுருகம் சவுக்கடியில் இருந்து இதில் பாருங்க ஒரு அணைக்கட்டு இருக்குது. இது வந்து உவர் நீர் தடுப்பு அணைக்கட்டுன்னு சொல்கிறது. அதாவது இதில் இருந்து நல்ல தண்ணிகள் கடலுக்கு போய் கலக்காமல் தடுத்து வச்சிருக்குது. இப்படியே போனோம்னா இங்கே போவோம்னா பொன்னாலைக்கு போவோம். இந்த ரோட்டு கொஞ்சம் பிரச்சனை தான். இப்போ நாங்கள் பாதையை மாற்றி இதால் வாரோம். என்ன காரணம்னா அது காடாக கிடக்கு. தம்பி விளத்துங்கள். யாழ்ப்பாணத்தில் வைக்கேண்டா வைக்க அப்படி வைக்க என்னென்ன தாக்கு பிடிக்க போகிற மாதிரியா எங்களை பைக்கை வச்சு அது புதையாத மாதிரி ஒரு பலகையை வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ இந்த முனையில தான் நடக்க போகுது போட்டி. என்ன ஓட்ட போட்டி, கடல் தண்ணிக்கு ஓட்ட போட்டியா. இந்த மரம் என்ன தெரியுமா, இருக்கலை. இது நல்ல தென்னை மரங்களுக்கு நல்ல காய்க்கிறது சக்தியை கொடுக்கும்னு சொல்றது. மற்றது ஒரு மூலிகை தான். அதே மாதிரி இங்கே சவுக்க பாருங்க, சவுக்கடி கடற்கரை என்ற பேர் வந்ததுக்கு இந்த மரங்கள்லாம் காரணம். அதே மாதிரி இப்படியே பார்த்தோம்னா இந்தியாவில் பாருங்க, அங்கே தெரிகிறது தான் லைட் ஹவுஸ். இதுதான் லைட் ஹவுஸ். இது வந்து கோவளம் லைட் ஹவுஸ். இங்கே இதுதான் கசூர்னா பீச். இந்த இதுக்குள்ள இடையில இருக்கிறதான் கசூர்னா பீச். கேர்னர் இருக்கு பக்கத்துல இருந்தா தெரிகிறது கேர்னர். மக்கள் நடந்து வந்து களைச்சி போய் இருந்து இருக்கணும் இந்த நிழலுக்கு. தண்ணி எல்லாம் கடல்ல வத்திட்டுது. இந்த தரவையில தான் ஓட்ட போட்டி நடக்க போகுது. அதுக்கு தான் போய்கொண்டிருக்கணும் மக்கள். எப்படி இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குதான். இதுதான் அந்த அணைக்கட்டுன்ற திறந்து விடுற செக்ஷன். மேலைய தண்ணி இங்கே பொன்னாலை பக்கம் வந்தா சொல்லிடுற பக்கம் வந்தா இதால மேடம் இங்கே பொன்னாலை இருக்குந்தா. அங்கால இருக்கிறது பொன்னாலை கிருஷ்ணன் கோயில்ல கோபுரத்தை 5 இருக்கு. பொன்னாலை கோபுரம் தெரியுது. இந்த எல்லைக்கு இது வைக்கணும். அதே மாதிரி அங்காலையும் ஒரு எல்லை வைக்க போறேன். மக்கள் வந்து இன்னும் ஓட்ட போட்டி தொடங்கல. இந்த ஓட்ட போட்டி சதுப்பு நில ஓட்ட போட்டி என்று வைக்கணும் பேர். என்ன நிலவெல்லாம் காஞ்சு சிதறா இருக்கு, வழக்கி விடணும் தெரியா. இப்போ இது 18 வயதுக்குள்ள பொன் பிள்ளைகள் ஓட போயினோம் பார்ப்போம். இப்போ நான் கேர்னருக்கு போகிறேன். கேர்னர் சரியான கிட்ட வாக்கிடாக்கு. என்னண்டா சுழிபுரத்துலேருந்து கேர்னர் இங்கே வருங்க. எல்லாம் தரவையிலேயே போகலாம். கொஞ்சம் தூரம் தான் கடல் இருக்கு. கடலும் பத்திட்டு அப்பவே நடந்து போகலாம் போகிடாக்கு. இப்போ எல்லையை வந்து இங்கே வைக்க போயிடும் போட்டிக்கான இல்லை. ஓகே, ஓட வலிக்கிட்டு ஒருத்தர் முளையில வழக்கு மணி நினைச்சு தான் நான் ஒன்றும் வழக்கல. கஜனிகாவா இப்போ நாங்கள் கேர்னர் நோக்கி நடக்க வலிக்கிட்டோம். இன்னொரு கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் அப்படி இருக்கு. கடல் தூரங்கள் தெரியாதானே. இங்கே பாருங்க பறவைகள் எல்லாம் தெரியுது. இது தும்பல்பட்டி என்று சொல்றேன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஈழத்து சிதம்பர கோயில் இந்த தெரிகிறது. நாங்கள் வாரதுன்ற பறவைகள் எல்லாம் பறந்து போகுதுல. இங்கேருந்து விளையாட்ட போட்டி பார்க்குறோம். 15 தரம் சூவில் அவ்வளோ தூரத்துக்கு வந்தாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு நீரோட்டம் இருக்குது. குட்டி குட்டி மீன்களை தான் பார்க்கக்கூடியா இருக்குது. பறவைகள் எல்லாம் வந்து எல்லா மீனையும் சாப்பிட்றோம். இப்படி தண்ணி நின்றா நண்டு. இன்றைக்கு பாருங்க இங்கே கடல் வத்திக்கிறக்கு சுழிபுரத்துலேருந்து கேர்னருக்கு நடந்தே போகிறேன்னு வாங்க போவோம். இங்கே பாருங்க கடலுக்கு கிட்ட வந்துட்டோம். இதில் கொஞ்சம் தண்ணி ஆழமாக தான் இருக்குன்னு தெரியுது. தாக்குதோ தெரியாத இருக்கா. கடைசியாக பாருங்க உங்களை. இங்கே நாங்கள் கேர்னரை தேடி வந்துட்டோம். அங்கே ஓட வழி கட்டினோம். கிலோவா தான் ஓடினோம். வயது நாங்கள் ஓடினோம். 4 பேரை ஓடினோம். இங்கே ஓட வந்துட்டோம். வரவாசி பேர் நடந்து தான் மறியணும். என்னன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நீளமாகடாக்கு. இவ்வளோ நேரம் தரவையில நடந்து வந்துட்டோம். இந்த தீவை சுற்றி இங்கே வாங்க ஒரு புட்டி கொண்டோம். இதை சுற்றி கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. காலை விட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க முழங்கால் போகுத 4-5 அடி தண்ணி நிற்கும். நினைஞ்சு கொண்டு போயிடலாத காரணத்தினால நாங்கள் பிளானை கேன்சல் பண்ணிட்டு எங்கே போகிறோம்னா திருப்பி இந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு செல்ல போகிறோம். கேரநகரை பார்க்க வந்து ஏமாந்துட்டோம் மக்களே. எனக்கு கொஞ்சம் ஆழமாக இருக்குது. அதான் நான் யோசிச்சேன், இவ்வளோ பெரிய தீவு வந்து பெரிய நீரோட்டம் இல்லாமல் என்னடா அப்படி வெறிச்சோடி போய் கிடக்குன்னு பார்த்துனாங்க. இப்போ எங்கடா பொடியில் ஓடுறாங்க பாருங்க. நல்ல ஓடு. இது தூரம் வச்சுட்டு அங்கே இருந்து இந்த மட்டும் இதை வச்சிருக்கீங்க அல்லது இந்த இடையில வச்சிருக்கோம் தெரியும். அவர் தான் ஓடுறார் முதலாவதா. ஓகே, இனி பெரிய ஆக்களோட போயினோம். கல்யாணம் கட்டினாங்களோ கட்டாதாக்களோ. நன்றி வணக்கம். போட்டி நிறைஞ்சு நாங்கள் இந்தியா கேர்னருக்கு போய்
கார்னர் போகிற மிஷனும் கைவிட்டாச்சு. என்ன காரணம்னா கார்னருக்கு போகிறதுக்கு தண்ணி கூட இருந்த காரணத்தினால அங்கே போயிடல. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஓகே, பாய் தம்பி, பாய் எல்லாருக்கும் பாய். பாய்.